வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். குழந்தைகளை ஒரே இடத்துல முடக்கிவிடும் ரொமான்டிக் காய்ச்சல் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது கோடை காலம் என்றதுனால அடிக்கடி ரோஸ் மில்க், ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களை தான் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் தொண்டை வலி வந்தால் இப்போ நாம் அலட்சியப்படுத்தாமல் அதை உடனடியாக பார்க்கணும். இது 6 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் ரொம்பவே பாதிக்குது இந்த ரொமாட்டிக் காய்ச்சல். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஏ அப்படின்ற பாக்டீரியா தான் இந்த ரொமாட்டிக் காய்ச்சலில் உருவாக்குது. ரொமாட்டிக் காய்ச்சலுடைய அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொமாட்டிக் காய்ச்சல் தொற்று இருக்கிறதையே பல பேர் உணர மாட்டாங்க. ஏன்னா இது நார்மலாக இருக்க மாதிரி தலைவலி, ஜுரம், தசைவலி, வீக்கம், குமட்டல்னு இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் காட்டும். இந்த ரொமாட்டிக் காய்ச்சலை அப்படியே விட்டுட்டோம்னா இது இதய நோய் வர கொண்டு போய் விட்டுடுங்க. ஸோ இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மருத்துவர்கள் இதை அந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொடுத்தாலும் லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டிய தேவையும் இருக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கோடை காலம் தானேன்ட்டு பிள்ளைகளுக்கு குளிர்ச்சியான பொருளை கொடுத்து தொண்டை வலி வரக்கூடிய அளவுக்கு நாம் ஏற்படுத்திக்காமல் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.